ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளவுஸ் பீஸோட பேக் சைடு எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இந்த பாருங்கள், நம்ம மடக்கி தைக்கிறத விட எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி துணி வச்சு தைச்சா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், பேக் பீஸோட நல்ல பக்கத்தை இந்த மாதிரி போட்டுக்கிட்டு நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த பாருங்கள், நான் 1.5 இன்ச்சு அளவுக்கு இந்த துணி எக்ஸ்ட்ரா வெட்டி வச்சுருக்கிறேன். ப்ளவுஸ் பீஸோட நீளத்துக்கு 1.5 இன்ச்சு அகலத்துக்கு வெட்டி எடுத்துருக்கிறேன். இந்த பாருங்கள், பேக் பீஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு நல்ல பக்கமும் ஒன்று போல் இருக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று போல் வச்சுக்கிட்டு 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போடணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி 2 பீஸும் ஒன்று போல் வச்சுக்கணும். பேக் பீஸோட ப்ளவுஸ் பீஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு நம்ம தைக்க போகிறோம் இல்லையா, அந்த துணியை அதுக்கு மேலே வச்சுக்கணும். நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சுக்கிட்டு 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போடணும். ஸ்ட்ரைட்டாக 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போடணும். தையல் போட்டுட்டு அதை அப்படியே திருப்பி அது ஓரமாக ஒரு படிமான தையல் ஒன்று போடணும். இருங்க, நான் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1/4 இன்ச்சு தையல் போட்டாச்சு. தையல் போடும்போது இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேக் போட்டு போடுங்க. அப்போ தான் தையல் பிரியாமல் இருக்கும். தெரியுதா? இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேக் போட்டு போடுங்க. தையல் ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் இந்த பாருங்கள், முடிக்கும் போதும் ஃப்ரண்ட் பேக் போட்டு போடுங்க. அப்போ தான் தையல் பிரியாமல் இருக்கும். 1/4 இன்ச்சு தையல் போட்டாச்சு. இனி நம்ம இந்த பாருங்கள், இந்த துணியை அப்படி திருப்பி, தெரியுதா? இந்த பாருங்கள், அப்படி திருப்பி இந்த பாருங்கள், இந்த துணியோட ஓரத்தில் இந்த பாருங்கள், இந்த ஓரத்தில் ஒரு படிமான தையல் போட்டுக்கணும். இந்த பாருங்கள், இந்த துணியோட ஓரத்தில் ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம். தையல் போடும்போது ஃப்ரண்ட் பேக் போட்டு போடுங்க. ஒவ்வொரு தையலுக்கும் ஃப்ரண்ட் பேக் போட்டு போடுங்க. அப்போ தான் தையல் பிரியாமல் வரும், பிரியாமல் இருக்கும். இந்த பாருங்கள், இந்த துணியோட இந்த ஓரத்தில் இந்த மாதிரி கையை விட்டு இந்த பாருங்கள், இந்த மாதிரி விட்டுக்கோங்க. விட்டுக்கிட்டு இதில் இந்த துணியோட இந்த ஓரத்தில் ஒரு தையல் போடுங்க, படிமான தையல். இருங்க, போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், படிமான தையல் போட்டாச்சு. இனி அப்படியே ப்ளவுஸ் பீஸை இந்த பாருங்கள், இந்த மாதிரி திருப்பிக்கிட்டு நம்ம அந்த படிமான தையல் போட்டோம் இல்லையா, அது இந்த பாருங்கள், படிமான தையல் போட்டோம் இல்லையா, அதை அப்படி இந்த பக்கம் பாருங்கள், உள் பக்கம் வர மாதிரி இந்த மாதிரி திருப்பிக்கிட்டு லைட்டாக இந்த துணியை இந்த பாருங்கள், இந்த மாதிரி மடித்து துணியோட ஓரத்தில் இந்த பாருங்கள், இந்த பாருங்கள், இந்த மாதிரி துணியை மடிச்சுக்கிட்டு பாருங்கள், துணியோட ஓரத்தில் ஒரு தையல் போடணும். தையல் போடும்போது ஃப்ரண்ட் பேக் போட்டு போடுங்க. அப்போ தான் தையல் பிரியாமல் இருக்கும். இந்த பாருங்கள், தெரியுதா? நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன அளவு வைக்கிறீங்களோ அதுதான் கடைசி வரைக்கும் அதே அளவு தான் மடித்து தைக்கணும். இருங்க, தைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தையல் போட்டாச்சு. இனி நம்ம பேக் சைடு டாட் எப்படி பிடிக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டாட் எப்படி பிடிக்கலாங்கிறத பார்க்கலாம். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷோல்ட்ரு இந்த பாருங்கள், ஷோல்டரை இந்த மாதிரி மடக்கிக்கணும். ஷோல்டரோட நடு சென்டர் எடுத்துக்கணும். இந்த மாதிரி இப்போ பாருங்கள், கடைசி வரை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. ஷோல்டரை இந்த பாருங்கள், இந்த மாதிரி மடக்கி இந்த பாருங்கள், தெரியுதா? இது பாருங்கள், ஷோல்டரை டாட் பிடிக்கிறதுக்கு, பேக் சைடு டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம ஷோல்டர் இருக்கு இல்லையா, இந்த பாருங்கள், ஷோல்டர் இருக்கு இல்லையா, அந்த ஷோல்டரை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. உள் பக்கம் இந்த பாருங்கள், இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இந்த மாதிரி மடக்கிக்கிட்டு இந்த பாருங்கள், கடைசி வரை இந்த மாதிரி மடக்கிக்கிட்டு ஒரே அளவாக இருக்கணும். இந்த பாருங்கள், ஷோல்டரை
மடக்கிக்கிட்டு ஷோல்டரோட நடு சென்டர் இந்த பாருங்கள் நடு சென்டர் எடுத்து இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. மடக்கிக்கிட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு கேப்பில் தையல் போடணும். ஒரு 3 இன்ச்சு லென்த்துக்கு இந்த பாருங்கள் 1/4 இன்ச்சு கேப்பில் தையல் போடணும். 3 இன்ச்சு லென்த்துக்கு தையல் போடணும். 2 தையல் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு தையலுக்கும் ஃப்ரண்ட் பேக் போட்டு போடுங்க. அப்போ தான் தையல் பிரியாமல் இருக்கும். அதே மாதிரி அந்த பக்கமும் பாருங்கள், அந்த பக்கமும் டாட் பிடிச்சிக்கலாம். தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள் ஷோல்டரோட இது பாருங்கள் ஷோல்டரோட நடு சென்டர் இந்த பாருங்கள் நடு சென்டர் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த பாருங்கள் ஷோல்டரோட நடு சென்டர் அந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு 1/4 இன்ச்சு கேப்பில் 3 இன்ச்சு லென்த்துக்கு தையல் போடணும். இந்த பாருங்கள் ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு சைடும் 2 தையல் போட்டுக்கோங்க. தையல் போடும்போது ஒவ்வொரு தையலுக்கும் ஃப்ரண்ட் பேக் போட்டு போடுங்க. அப்போ தான் தையல் பிரியாமல் இருக்கும். பாருங்கள் 2 சைடு டாட்டும் பிடிச்சாச்சு. 2 சைடு டாட்டும் பிடிச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பேக் சைடு. இனி அடுத்த வீடியோவில் எப்படி ஃப்ரண்ட் சைடு தைக்கலாங்கிறத பார்க்கலாம்.